பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் சமாரியாவிலே என்கிற தலைப்பிலே, சமாரியாவிலே ஆண்டவர் எப்படியெல்லாம் கிரியை செய்தார், சமாரியாவின் நிலை எப்படி இருந்தது, சமாரியாவின் வரலாறு என்ன என்பதை பார்த்து வந்தோம். அதை தொடர்ச்சியாக நேற்றைய தினத்திலே சமாரியாவின் மீது ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது அதில் சமாரியாவின் பெயரையும் சேர்த்து ஆண்டவர் சொன்னார் என்பதையும் நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைய தினத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், 7 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அதாவது பந்தி விசாரணை செய்வதற்கு 7 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் யார் என்று சொன்னால் பிலிப்பு என்பவர். இப்போ பிலிப்பு என்பவர் சமாரியாவிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வருகிறார். நன்றாய் கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீகார் என்கிற ஊருக்கு தான் போனார். சமாரியா நாட்டிலே சீகார் என்கிற ஊருக்கு போனார். ஆனால் இவரோ சமாரியா நாட்டிலே ஒரு பட்டணத்திற்கு போனார் என்று எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்தை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். இப்போ பிலிப்பு அங்கு ஊழியத்திற்கு போகும் பொழுது வேதம் சொல்கிறது, சமாரியர் எல்லாரும் பிலிப்புவினால் சொல்லப்பட்டவைகளை மிகவும் கவனமாய் கேட்டார்கள். அப்பொழுது வியாதிகள் சுகமாயிற்று, அநேகருக்குள் இருந்த அசுத்த ஆவி விலகி ஓடிற்று, மந்திரவாதிகள் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இதையெல்லாம் நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். என்னவென்று கேட்டால், அவர்கள் எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அடுத்து ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. சமாரியர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். நன்றாய் கவனிக்கணும். இன்றைக்கு பார்க்கிற காரியம் அதுதான். சமாரியர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இல்லை என்று சொன்னால் சமாரியாவிலே பரிசுத்த ஆவியானவர் சமாரியாவிலே சமாரியர்களுக்குள் இறங்கி வந்தார். இப்போ நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம் அப்படின்னா, புறஜாதிகளுக்கு முதல் முறையாக கொர்நேலியு வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்பதை நம்ம அதிகமாக யோசிச்சிருக்கிறோம். ஆனால் கலப்பினமாகிய சமாரியருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நன்றாய் கவனிக்கணும். ஒருவேளை பியூர்லி இவங்க புறஜாதி கிடையாது, பியூர்லி யூதனும் கிடையாது இவங்க சமாரியர்கள். ஆனால் கொர்நேலியு வீடு பியூர்லி புறஜாதி தான். ஆனால் இவர்கள் கலப்பினத்தவர்கள், யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள். இன்னும் சொல்ல போனால் யூதர்களுடைய பார்வையில் இவர்களும் அந்நியர்களே. அப்போ அந்நியர்களாகிய இவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நன்றாய் கவனிங்கள். அதாவது செய்தி எருசலேமுக்கு போகிறது. எப்படி சமாரியர் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற செய்தி எருசலேமுக்கு போகும்பொழுது அங்கிருந்து பேதுரு வருகிறார். பேதுரு வந்து அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றதை அறிந்தார். ஆனால் அவர்கள் யாரும் பரிசுத்த ஆவி பெறவில்லை என்ற உடனே அவர்களுக்காக ஜெபிக்கிறார். இப்போ வாசிக்கிற பாருங்க வசனத்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 15, 16, 17. இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான காரியம். சமாரியர்கள் ஞான ஸ்நானம் பெற்று விட்டார்கள், வசனத்தை கேட்டார்கள், இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் சமாரியர்கள் யாரும் இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கு வருகிறார். அவர்களுக்காக கைகளை வைத்து ஜெபித்த பொழுது, அவர்கள் தலையின் மீது கைகளை வைத்து ஜெபித்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போ நன்றாய் கவனியுங்கள். அதாவது யூதர்களால் அடுத்தவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், யூதர்களால் வெறுக்கப்பட்டவர்கள், யூதர்களால்
புறக்கணிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கு இந்த ரகசியம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கூட தெரியாமல் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் பரிசுத்த ஆவியை பெறும்போது என்ன நடக்க தெரியுமா? யூதனுக்கும் அவனுக்கும் யாதொரு வித்தியாசமும் இல்லை. இந்த வார்த்தையை நான் சமாரியாவை குறித்து சொல்லும் பொழுது மிக அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், யூதர்கள் சமாரியரை தங்களுக்கு சமமாக எண்ணவில்லை. தங்களோடு கூட தங்களிடத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட சமாரியர்கள் மீது தேவனுடைய பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டபடினாலே வேதத்தின்படி சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இல்லை. இவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடினாலே, இவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றபடினாலே, இவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றபடினாலே இனி சமாரியன் இழிவானவன் அல்ல, யூதனுக்கு நிகரானவன். வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இந்த வார்த்தையை யார் சொல்றா? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமல்லவா, சபை கூடுகிறது. புறஜாதிகளிடத்தில் மனம் திரும்பினவங்களை பத்தி பேசும்போது சபை கூடி வருது. அப்போ பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு, பேதுரு பேசுற வார்த்தையை படிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 15 8-9 படிக்கிறேன். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை! நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இது நமக்கும் என்று சொல்லுகிற யூதர்களுக்கும், அவர்களுக்கு என்று சொல்லுகிற புறஜாதிகளுக்கும். ஆனால் அதே நேரத்தில் நான் புறஜாதிகளை பற்றி சொல்லும் பொழுது சமாரியர்களை சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், இழிவாக எண்ணப்பட்ட யூதர்களால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்த சமாரியர்களையும் ஆண்டவர் விசுவாசத்தினாலே சுத்தமாக்கி அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியை பொழிந்தபடினாலே இனி யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவர்களும் ஆவிக்குரிய யூதர்களே. ஒருவேளை அந்த சமாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தால், பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தால் வித்தியாசம் இருந்திருக்கும். ஆனால் என்றைக்கு சமாரியர்கள் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றார்களோ அப்பொழுது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. புரியுதா? அப்ப யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். நான் இப்படியாக சொல்லுகிறேன், எத்தனையோ ஆண்டுகளாக சமாரியரிடத்தில் காணப்பட்ட இழி நிலை பரிசுத்த ஆவி அவர்களுக்குள் வரும்பொழுது மாற்றப்பட்டது. சமாரியருக்கு மேல் பரிசுத்த ஆவி வந்தபடினாலே, சமாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே காலம் காலமாக இழிவாக எண்ணப்பட்ட, காலங்காலமாக யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட சமாரியர்கள் இப்பொழுது தேவனால் சாட்சி பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இப்பொழுது வித்தியாசம் இல்லை. இதில் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். பிறப்பால் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் சரி, இடையில் கிறிஸ்துவுக்குள் வந்தாலும் சரி, நீங்க ரட்சிக்கப்படாம, நீங்க ஞானஸ்நானம் பெறாம, நீங்க பரிசுத்த ஆவி பெறாம இருந்தீங்கன்னா நீங்களும் வேதத்தின்படி உண்மையான தேவனுடைய பிள்ளை இல்லை. நீங்கள் எத்தனை வருஷமாக கிறிஸ்தவ பெயர்ல இருந்தாலும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும். நீங்கள் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கணும். இப்படி பெறலன்னா வேதத்தின்படி நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. எப்படி சமாரியர்கள் கலப்பினமாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா சமாரியா வேற எங்கேயும் இல்லை, இஸ்ரவேலுடைய எல்லைக்குள்ளதான் சமாரியா இருக்கு. ஆனாலும் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்தவர்களா இருந்தாலும், நீங்க ஆலயத்துக்குள்ள இருந்தாலும், நீங்க வரி கட்டினாலும், நீங்க சந்தா கட்டினாலும், நீங்க ரட்சிக்கப்படல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறல, நீங்க பரிசுத்த ஆவி பெறலன்னா நீங்கள் வேதத்தின்படி நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய யூதர்களா மாறல. உங்களுக்கும் யூதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க மாறி இருந்தீங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்றிருந்தீங்கன்னா நீங்க சொல்ல முடியும், எனக்கும் யூதனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி. இல்லைன்னா சொல்ல முடியாது. உங்களை யோசிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. நாளைக்கு என்ன சொல்றாருங்கிறத நாளைக்கு பார்ப்போம். God bless you.